சகான்ஜி பேசுகின்றேன். தியானம் 108 வகை சார்ந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது தன்மைக்கு ஏற்றவாறு தியானங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் தன்னை அறிவதற்கு கஷ்டப்படாமல் ஒரு மிக எளிய தியான உத்தி எதுவென்றால் கவனி. தியானி, காத்திரு. கவனித்தால் போதும். என்ன சொல்கின்றீர்கள்? கடந்தவும் செய்ய வேண்டாமா? என் ஆழ மனதை கடக்க வேண்டாமா? என் குற்ற உணர்வுகளை கடக்க வேண்டாமா? நான் பல பாவங்களை செய்திருக்கின்றேனே, அதையெல்லாம் அந்த பாவங்கள் இருந்தும் என்னால் எப்படி சாதாரண இந்த கவனித்தல் செயலால் தியானத்தன்மைக்கு உயிர் தர முடியும். அந்த சிறு செயல் ஆன்மீகத்தின் மிக எளிமையான திறவுகோல். என்ன சொல்கின்றீர்கள்? ஆம், உனக்கு தன் உணர்வு மட்டும் இருந்தால் போதும். நீ ஆன்மீகத்தில் ஆன்மீக கோட்டைகள், சத்திய கோட்டைகள், இந்த பிரபஞ்சத்தன்மை கோட்டைகள் எளிதாக நுழைந்து விடலாம். இந்த கர்மா, முன்வினை, ஊழ்வினை என்று சொல்கின்றார்களே, அதையெல்லாம் கடக்க வேண்டாமா? அதையெல்லாம் அழிக்க வேண்டாமா? நத்திங், ஜஸ்ட் ஒன்லி லிசன். நம்ப முடியவில்லையே. சாதாரண கவனித்தல் என்னை ஞானமடைந்த ஞானியாக விழித்தெழச் செய்ய முடியுமா? முடியும். கவனி. அந்த சிறு செயல் மட்டும் போதும். அந்த கவனி என்ற சாவி போதும். உன்னுடைய யோக வாசல் திறப்பதற்கான எளிமையான சாவி. எல்லா வித தியான முறைகளிலும் இந்த கவனி என்ற சிறு செயல்தான் பயன்படுத்தப்படுகின்றது. இதை நுட்பமாக நான் ஆராய்ந்து உனக்கு சொல்கின்றேன். நீங்கள் சொல்கின்றீர்கள், ஆனால் என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உனக்கு இன்னும் ஒரு விளக்கமாக ஒரு கதையை சொல்லி இந்த கவனி என்ற சிறு செயல் தியானத்தை உனக்கு புரிய வைக்கின்றேன். நாகார்ஜுனா என்ற ஒரு நிர்வாண பக்கிரி இருந்தார். அவர் ஒரு ஞானமடைந்த ஞானி. அவருக்கு பல சீடர்கள் இருந்தார்கள். அந்த பக்ரி வாழ்ந்த நாட்டின் ராணி அந்த பக்ரி மேல் மிகுந்த மரியாதையோடு இருந்தார். ஒரு நாள் அந்த ராணி அந்த நாகார்ஜுனாவை தன் அரண்மனைக்கு வரவழைத்தார். அந்த நாகார்ஜுனா என்ற நிர்வாண பக்ரி அரண்மனைக்கு சென்றார். அரண்மனைக்கு செல்லும் பொழுது கையில் ஒரு மர தட்டு வைத்திருந்தார். உணவு வாங்கி சாப்பிடுவதற்காக, பிச்சை எடுத்து சாப்பிடுவதற்காக எப்பொழுதும் கையில் ஒரு மரத்தட்டு வைத்திருந்தார். ராணி அவர்களிடம் வணங்கி, இந்த தட்டை எனக்கு கொடுங்கள், இதை நான் வைத்து பூஜை செய்கின்றேன். உங்கள் அதிர்வுகள், மேன்மையான அதிர்வுகள் இந்த தட்டின் மீது பதிந்திருக்கும் அல்லவா?
அந்த அதிர்வுகளை நானும் உள்வாக விரும்புகின்றேன். அதனால் இந்த தட்டை கொடுங்கள் என்று அந்த ராணி அந்த நாகார்ஜுனா என்ற நிர்வாண பக்கிரிடம் கேட்க, நாகார்ஜுனாவும் அந்த தட்டை அந்த ராணியிடம் கொடுக்கின்றார். ராணி அந்த தட்டை எடுத்து சென்று திரும்பி வரும்பொழுது நவரத்னங்கள் பதித்த ஒரு தட்டை பரிசாக அந்த நாகார்ஜுனிடம் கொடுக்கின்றார். அந்த ராணி பக்ரியும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளார். அவர் ஒரு யதார்த்த ஞானி. நான் செல்வங்களை ஏற்க மாட்டேன் என்று அவர் மறுதளிக்கவில்லை. அவரை பொறுத்தவரை மரத்தட்டும் ஒன்றுதான், நவரத்தினம் பதித்த இந்த விலை உயர்ந்த தட்டும் ஒன்றுதான். அதை அவர் வாங்கி கொண்டு அரண்மனை விட்டு வெளியே செல்கிறார். இவர் கையில் விலையுயர்ந்த தட்டை வைத்திருக்கும் அந்த நாகார்ஜுனாவை ஒரு திருடன் ஃபாலோ செய்கிறான். அந்த பக்ரி ஊரின் எல்லையில் ஒரு பாழடைந்த வீட்டில் ஓய்வெடுப்பதற்காக உள்ளே நுழைகின்றார். தன்னை ஒரு திருடன் பின் தொடர்கிறான் என்று அவருக்கு தெரியும். இந்த திருடன் அந்த பக்ரி படுத்து தூங்கும் பொழுது அந்த விலை உயர்ந்த தட்டை திருடி சென்று விடலாம் என்று அந்த பாழடைந்த வீட்டின் முன் உள்ள சுவருக்கு ஓரத்தில் ஒளிந்திருக்கின்றார். உள்ளே நுழைந்த அந்த நாகார்ஜுனா என்ற நிர்வாண பக்ரி தன் கையில் உள்ள இந்த விலை உயர்ந்த தட்டை திருடத்தான் அந்த திருடன் என்னை பின்தொடர்கிறான் என்று உணர்ந்து அந்த தட்டை வெளியே வீசிவிடுகின்றார். இதை கண்ட அந்த திருடன் அந்த தட்டை எடுத்து வைத்து கொண்டு, நமக்காக தான் அவர் வெளியே வீசியிருக்கின்றார், அதற்காக நாம் அவரிடம் ஒரு நன்றி சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று அந்த வீட்டு வாசலில், அந்த பாழடைந்த வீட்டு வாசலில் நின்று, ஐயா, நீங்கள் இந்த விலை உயர்ந்த தட்டை வெளியே வீசினீர்கள், எனக்காகத்தான் வீசினீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. அதற்கு உங்களிடம் நன்றி கூற விரும்புகிறேன். உள்ளே வரலாமா என்று அந்த திருடன் அந்த பக்கீரிடம் கேட்கின்றான். உள்ளே வா என்று அந்த நாகார்ஜுனா என்ற ஞானி அந்த திருடனை அந்த பாழடைந்த வீட்டில் உள்ளே வரவழைக்கின்றார். அந்த திருடன் அந்த நாகார்ஜுனாவின் காலில் விழுந்து ஆசிப்படுகின்றான். ஐயா, உங்களிடம் ஏதோ ஒரு உன்னதம் இருக்கின்றது, ஏதோ ஒரு உன்னதத்தை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள். அதை என்னால் உணர முடியுமா என்று அந்த திருடன் கேட்க, முடியும், ஆனால் நான் திருடனாயிற்றே, என்னால் திருடுவதை நிறுத்த முடியாதே, எப்படி உங்களைப் போல் அமைதியையும் நான் பெற முடியும்? அதற்கு ஏதாவது ஒரு ஞான உத்தி இருக்கின்றதா? அதை எனக்கு சொல்லித் தருவீர்களா என்று அந்த திருடன் அந்த ஞானியிடம் கேட்க, தருகிறேன் என்று சொல்லி, நீ எந்த செயல் செய்தாலும் கவனத்தோடு, உன் மூச்சை கவனத்தோடு செய், எப்பொழுதும் இதை மறந்து விடாதே என்று சொல்லி அந்த திருடனை அனுப்பிவிடுகின்றார். அந்த திருடன்
15 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அந்த ஞானியை பார்க்க வருகின்றார். ஐயா, என்னை சிக்கலில் மாட்டிவிட்டீர்கள். மூச்சை கவனிக்க சொன்னீர்கள். மூச்சை நான் கவனித்து கொண்டிருந்தால் என்னால் யோசிக்க முடியவில்லை, திருட முடியவில்லை, தந்திரமாக திருட முடியவில்லை, என்னால் மூச்சை கவனிப்பதையும் நிறுத்த முடியவில்லை, நான் சிக்கலில் மாட்டிக்கொண்டேன் என்று அவரிடம் முறையிட, நீ என்னிடம் கேட்டாய் அமைதியை உணர வேண்டும் என்று, அதற்கான சிறு புத்தியை உனக்கு வழங்கினேன். நீ தன் உணர்வுடன் செயலை செய், அது ஒன்று போதும் நீ ஞானப்பாதையில் பயணிக்க என்றதும் முழுதாக அவர் காலில் அந்த திருடன் விழுந்து முழுமையான சீடத்தன்மைக்கு உயர்ந்து ஞானத்தில் உயர்ந்து விட்டார். இதிலிருந்து என்ன தெரியுது என்றாலா, தன் உணர்வுடன் எந்த செயலை செய்தாலும் அங்கே நல்ல செயல்கள் அவர்களிடம் நிற்கும், தீய செயல்கள் அவர்களை விட்டு விலகும். எந்த கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, அதை தன்னுடன் செய்து பழகினால் அந்த உணர்வு அந்த கெட்ட பழக்கத்தை அவனிடமிருந்து ஒதுக்கிவிடும். அது எப்படி? ஒரு பழக்கம் ஆழ் மனதில் பதிந்தால் அது பழக்கமாகின்றது. அந்த ஆழ்மன பதிவை அழிக்க வேண்டுமென்றால் தன் உணர்வுடன் இருந்தால், கவனித்தால், ஆழ்ந்து கவனித்தால், அந்த கவனித்தல் ஆழ் மனதில் உள்ள அந்த திருட்டு பழக்கம், போதை பழக்கம் எதுவாக இருந்தாலும் அது ஆழ்மனதிலிருந்து அழிக்கப்படும். ஆழ்மனதில் ஒரு எண்ணம், ஒரு பழக்கம் இருந்தால்தான் மீண்டும் மீண்டும் தூண்டி அந்த மனிதனை அந்த செயலை செய்ய தூண்டிவிடுகின்றது. அந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை, திருடும் பழக்கத்தை கவனித்து அந்த திருடன் செய்ய ஆரம்பித்தான். அந்த கவனிக்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவனிடம் இருந்த அந்த திருட்டு பழக்கம் அவனை விட்டு விலகியது. அவன் முழுமையாக தன்னை கவனித்து ஞானத்தில் உயிர்த்தெழுந்தான். இன்னொரு கதை சொல்கின்றேன். ஜென் குரு கதை. ஹாசன் என்ற ஒரு ஜென் குரு இருந்தார். அவர் இறக்கும் தருவாயில் இருந்தார். அவர் இறந்து கொண்டிருந்தார். அவருடைய சீடர்கள் அவரிடம் கேட்டனர், உங்களுடைய குரு யார் என்று. இந்த கேள்வியை நீங்கள் மிகவும் தாமதமாக கேட்கின்றீர்கள். எனக்கு 1000 குருமார்கள் இருக்கின்றார்கள். யாரை நான் சொல்வது? அந்த 1000 பேரையும் சொல்வதற்குள் என் உயிர் போய்விடுமே. பரவாயில்லை, வேறையாவது சொல்லுங்கள். நான் 3 குருமார்களை பற்றி சொல்கின்றேன். ஒன்று, ஒரு நாய். நான் ஒரு நாள் நதியில் தாகத்திற்காக நீர் அருந்த சென்றேன். அப்பொழுது அந்த நாயும் தாகத்திற்காக நீர் அருந்த அந்த நதிக்கு வந்தது. அந்த நாய் அந்த நதியில்
தன் முகத்தை பார்த்து பயந்து அந்த நதியில் இறங்க பயந்தது. அதிக தாகம் இருந்தும் தாகத்தை மறத்து அந்த நதியை விட்டு விலகி சென்றது. மீண்டும் தாகம் அதிகமானதால் மீண்டும் அந்த நதியின் பார்த்தது. அந்த நதியில் அந்த நாயின் உருவம் தெரிந்ததால் இன்னொரு நாய் இருக்கின்றதே என்று அதை பார்த்து குறைத்தது. மீண்டும் பயந்து அந்த நதியை விட்டு அந்த நாய் விலகியது. மீண்டும் திரும்பி அந்த நதியை நோக்கி நாய் வந்து தன் உருவத்தை நீரில் பார்த்து சட்டென நதியில் குதித்தது. அது குதித்தவுடன் அங்கே அந்த நாயின் உருவம் மறைந்தது. தன் தாகத்திற்காக தேவையான நீரை குடித்து சென்றது. அந்த நாயின் செயலிலிருந்து நான் ஒன்றே கண்டுகொண்டேன். அறியாமையை பார்த்து பயந்து கொண்டிருந்தால் அந்த அறியாமையை கடக்க முடியாது. அந்த அறியாமை என்ற நதியில் சட்டென குதித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் குதித்தால்தான் என்னால் நீச்சல் அடித்து வெளிவர முடியும். அந்த அறியாமை என்ற நதியிலிருந்து பயந்து கொண்டே கரையில் நின்றிருந்தால் என்னால் நீச்சல் கற்றுக்கொண்டிருக்க முடியாது. யோசிக்காதீர்கள். மனம் யோசித்து கொண்டே இருக்கும். மனம் 1000 பதில்களை உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கும். 1000 காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனை அந்த ஆணவத்தின் குரலை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களால் எந்த செயலும் செய்ய முடியாது. எந்த ஒரு தீர்மானமும் எடுக்க முடியாது. சட்டென முடிவு எடுத்து அந்த அறியாமை என்ற குளத்தில் நாய் குதித்த போல் நானும் அறியாமை என்ற இந்த பெருங்கடலில் குதித்து சத்தியத்தை உணர்ந்து கொண்டேன். எனது 2வது குரு ஒரு திருடன். அந்த திருடன் ஒரு நாள் ஒரு இரவின் பொழுது ஒரு வீட்டில் கண்ணக்குள் போட்டு திருடுவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான். நடு இரவு ஆகிவிட்டது. மக்களெல்லாம் உறங்கிவிட்டனர். நான் தங்குவதற்கு இடம் இல்லாமல் போய்விட்டது. நான் அந்த திருடன் சென்று, நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கின்றேன், நான் உன்னோட வீட்டில் தங்கிக் கொள்ளலாமா என்று அவர் அந்த திருடனும் கேட்க, தங்கிக் கொள்ளுங்கள், வாருங்கள் என் வீட்டிற்கு என்று அந்த திருடன் அந்த ஹாசன் என்ற குருவை அழைத்துச் செல்கின்றார். ஹாசன் என்ற குரு அந்த திருடன் வீட்டில் 1 மாதம் தங்கியிருக்கின்றார். தினமும் அந்த திருடன் வெளியே திருட செல்வான், திரும்பி வருவான். வந்தவுடன் ஹாசன் கேட்பார், இன்று ஏதாவது உனக்கு பொருள் கிடைத்ததா என்று கேட்டால், இன்று இல்லை, நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று சொன்னான். இதேபோல் அவர் தங்கியிருந்த 1 மாதம் முழுவதும் இதே பதிலைத்தான் திருடச் சொல்லி வெளியே சென்று எதுவும் கிடைக்காமல் திரும்பி வந்தாலும் அதே பதிலைத்தான் அந்த திருடன் அந்த ஜென் குருவிடம் கூறினான். நான் இந்த செயலிலிருந்து ஒரு ஞான உத்தியை தெரிந்து கொண்டேன். அது என்னவென்றால், நான் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக தியானிக்கின்றேன். ஆனால் எனக்கு எந்த ஞானமும் சித்திக்கவில்லை. இதனோடு இந்த தியானம் செய்தை விட்டுவிடலாமா என்று யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த திருடன்
அந்த திருடனின் நம்பிக்கை உணர்வை பார்த்ததும், இந்த திருடனுக்கே இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் பொழுது நாம் ஏன் நம்பிக்கை இழக்க வேண்டும் என்று மீண்டும் தொடர்ந்து தியானித்தேன். சட்டென ஒரு நாள் எனக்கு ஒரு ஞானம் சித்தித்தது. எனது 3வது குரு ஒரு சிறுமி. அந்த சிறுமி கையில் ஒரு அகல்கள் விளக்கு ஏற்றிக்கொண்டு மசூதிக்கு சென்று கொண்டிருந்தாள். நான் அந்த சிறுமியினர் எதிரே சென்று, இந்த விளக்கு எரிகின்றதே, இந்த தீபம் நீ ஏற்றுவதற்கு முன்பு எங்கிருந்து என்று கேட்டேன். அந்த சிறுமி சட்டென அந்த அகல் விளக்கை ஊதி அணைத்து விட்டது. இந்த எரிந்து கொண்டிருந்த தீபம் இப்பொழுது எங்கே சென்றது என்பது உங்களுக்கு தெரியுமா என்று அவள் என்னிடம் கேட்டாள். அப்பொழுது ஒரு உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன். என் ஆணவத்தை அந்த சிறுமி ஒரே கேள்வியில் அழித்துவிட்டாள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது திருவள்ளுவர் வாக்கு. திருவள்ளுவர் மிகச்சிறந்த ஞானி என்பது இந்த ஒரு குறளிலேயே தெரிந்து கொள்ளலாம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும், ஒரு விஷயம், ஒரு அறிவுரை எங்கிருந்து வருகிறது, யார் சொல்கின்றார்கள், எப்பொழுது சொல்கின்றார்கள், அது உயர்ந்தவர்கள் சொல்கின்றார்களா, தாழ்ந்தவர்கள் சொல்கின்றார்களா என்று பாகுபாடு பார்க்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கேட்டுக்கொண்டு அந்த அறிவுரையில் உண்மை இருக்கின்றதா ஆராய்ந்து, அதில் உண்மை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அந்த திருக்குறளின் விளக்கம். இந்த திருக்குறளின் விளக்கத்திற்கேற்ப ஹாசன் என்ற ஜென் குரு, அவருக்கு பல குருமார்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்த திருக்குறளின் வரிகளுக்கேற்ப அவர் தன் வாழ்நாளில் எதிர்பட்ட பலரின் செயல்களை கவனித்து, தன்னுணர்வுடன் கவனித்து, அவர்களிடமிருந்து ஞான உத்திகளை பெற்று மிகச்சிறந்த ஜென் குருவாக உயிர்த்தெழுந்தார். மனிதர்களே, நீங்கள் ஞான பாதையில் எளிதாக கவனிக்க ஒரே ஒரு சாவி கவனி என்ற சிறு செயல்தான். அப்படி என்ன அந்த கவனித்தில் செயலாக நடக்கின்றது? நீங்கள் உங்கள் மனதை, உங்கள் எண்ணங்களை கவனிக்கும் பொழுது உங்கள் உயிர் சக்தி கவனித்தல் சக்தியாக மடைமாற்றமாகின்றது. இந்த கவனித்தல் சக்தி தொடர தொடர உங்கள் உயிர் சக்தி கவனித்தல் சக்தியாக மாறி உங்கள் உள்ளே தியானத்தன்மை நிகழ்வதற்கு ஆன சக்தியை அந்த கவனித்தல் பார்வை உங்களுக்கு வழங்குகின்றது. அந்த கவனிக்கும் பொழுது உங்கள் சக்தி திரண்டு உங்கள் தன் உணர்வு மேலும் மிளிர அந்த கவனித்தல் சக்தி உதவுகின்றது. உங்களுக்குள் இயல்பாகவே தியானம் நிகழ அந்த சக்தி பேருதவியாக இருக்கின்றது. கவனத்தின் உச்சத்தில் உனக்குள் தியானம் ஏற்படும். தியானித்து கொண்டே இரு. தியானித்து காத்திரு. தியானித்து கொண்டே காத்திரு. இறை வரும், இறை அதிர்வுகள் உன்னுள் பாயும். அந்த பரமாத்மா தன்மை
உனக்குள் உயிர்த்தலும் உயிர்த்தலும் வரை காத்திரு, பொறுமையாக காத்திரு. ஆணவ மனம் உன்னிடம் இன்னும் ஏன் ஞானம் சித்திக்கவில்லை என்று உனக்குள்ளே குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கும். அந்த ஆணவ குரலையும் கவனி. அந்த கவனித்தால் அந்த ஆணவ குரலும் அடங்கிவிடும். ஒரு நாள் நீ நிகழ்கால ஒன்றுதலில் இருக்கும் பொழுது உனக்குள் ஞானம் சித்திக்கும். நீ உன் சொந்த இல்லத்திற்கு சென்று விடுவாய். நீ வீடு பேறு அடைந்திடுவாய். இந்த பிறவி என்னும் பெருங்கடலை தாண்டி விடுவாய். சாதாரண இந்த கவனி என்ற சிறு செயல் எவ்வளோ பெரிய அற்புதத்தை நிகழ்த்துகிறது பாருங்கள்.